நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள். இதில் தமிழ்நாட்டோட சீர்திருத்தவாதிகள் இயக்கங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். ப்ளஸ் இந்தியாவோட சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே டாப்பிக்காக பார்த்துட்டோன்னா இந்த கான்செப்டே ஓவர் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கான்செப்ட் பார்த்தா நம்ம கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரம்மசபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஷின், ஆத்மீய சபா நிறுவியவர் யார்? இதுவும் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஷின், சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது? ராஜாராம் மோகன் ராய். தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். இவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. அடுத்த கொஷின், பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் என்ற பட்டம் எந்த பணிக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? அவர் வந்துட்டு கல்வியை பரப்புவதற்காக மேற்கொண்ட முயற்சிக்காக அந்த பட்டம் வழங்கியிருப்பாங்க. இவர்னால தான் மறுமண சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஷின், தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார்? எம்ஜி ரானடே. அடுத்தது, பூனா சர்வஜனிக் சபையை நிறுவியவர் யார்? அதுவும் எம்ஜி ரானடே தான். அடுத்தடுத்த வீடியோவில் இவங்க எல்லாரை பற்றியும் தனித்தனியாக என்னென்ன கான்செப்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுப்போம். அடுத்த கொஷின், வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு முழங்கியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஷின், தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியருக்கே என்னும் கருத்தை முதலில் கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஷின், மூலசங்கரர் பிற்காலத்தில் டேஷ் என்று அழைக்கப்பட்டார்? தயானந்த சரஸ்வதி. அதாவது இவருடைய இயற்பெயர் வந்துட்டு மூலசங்கர். அடுத்த கொஷின், சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. அதாவது வேறு மதங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் இந்து மதத்துக்கு வந்தால் அதுக்கு ஒரு சடங்கு நடத்தி தன்னோட இந்து மதத்தில் இணைச்சிப்பாங்க. அதுக்கு பேர் தான் சுத்தி இயக்கம். அடுத்த கொஷின், இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுபவர் யார்? தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஷின், தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? சத்யார்த்த பிரகாஷ். அடுத்தது, இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். நான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாங்கன்னா எழுதிக்கலாம். பிரம்ம சமாஜம் உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய், 1828. இளம் வங்காள இயக்கத்தை உருவாக்கினவர் வந்துட்டு ஹென்றி லுவியர். இவர் வந்துட்டு 1809 பிறந்திருப்பாங்க. இது வந்துட்டு தப்பாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். அடுத்த கொஷின், ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875 உருவாக்கியிருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மரங் பாண்டுரங் 1867 உருவாக்கியிருப்பார். தேவ சமாஜம் தயானந்த அக்னிகோத்திரியை உருவாக்கியிருப்பார். அடுத்த கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்ட கொஷின். நான் வந்துட்டு கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்கேன். இங்கே டீட்டெயிலில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏதாவது தப்பாக ஆன்சர் கொடுத்துருந்தாங்க நீங்கள் அதை கரெக்டாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ராம்மோகன் ராய் உபனிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இவர் வந்துட்டு உருவ வழிபாட்டை தான் எடுத்திருப்பார். ஆனால் இவர் ஒரு கோயிலில் கட்டியிருப்பார். அந்த கோயிலில் எந்த ஒரு உருவம் சிலையும் இருக்காது. சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். இது கரெக்டு. அடுத்தது, சமூகத்தின் சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்காக பாடுபட்டனர். அடுத்தது 1916 பிராமணர் எதிர்ப்பு இயக்கமாக தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது. இதில் தான் தப்பாக கொடுத்துருந்தாங்க. 1918 கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு 1916. அடுத்த கொஷின், 1882 பூனாவில் ஆரிய மகிழா சமாஜத்தை நிறுவியவர் யார்? பண்டிட் ரமாபாய் தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததும் இதே ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கொஷின் தான். ஆரிய மகிழா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்த திறமையான மராட்டிய பெண் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்துட்டு ரமாபாய் தான். அடுத்த கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங். நான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ராம்மோகன் ராய். அதாவது ராஜாராம் மோகன் ராய், ராம்மோகன் ராய் ரெண்டு ஒருத்தர் தான். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர்னு அழைக்கப்படுபவர் தயானந்த சரஸ்வதி. அடுத்தது, நியூ இந்தியா பத்திரிகை உருவாக்குனவங்க வந்துட்டு அன்னி பெசன்ட். அடுத்தது, சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருப்பார் வந்துட்டு ராமகிருஷ்ண மடம். விவேகானந்தர் இதை பற்றி சொல்லியிருப்பார். அடுத்த கொஷின், நிரந்தர நிலவரி ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரை கட்ட வேண்டும் அப்படின்னு கூறியவர் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கொஷின், இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் கேசவ் சந்திர சென். அடுத்தது, வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? 1865. 1867 தான் அவர் வந்துட்டு வடலூரில் ஒரு உணவகம் உருவாக்கியிருப்பார். அடுத்தது, இது வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் தான். நான் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன்.
சத்திய ஞான சபை உருவாக்குனது வந்துட்டு ராமலிங்க அடிகளார். ஐயாவளி வைகுந்த சுவாமிகள். சுயமரியாதை இயக்கம் இவே ராமசாமி. அடுத்தது பாசி சமய சீர்திருத்தம் வந்து பர்துஞ்சி நவ்ரோஜ். அயோத்தியதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது அத்வைதானந்தா சபா. இது எப்போ தோற்றுவித்திருப்பார்னா 1870 நீலகிரியில் தோற்றுவித்திருப்பார். ஆத்மீய சபா வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்திருப்பார். ஆத்மீய அத்வைதானந்தா இது ரெண்டுத்துக்கும் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திராவிட மகாஜன சபை நிறுவியவர் யார்? அயோத்தியதாசர். 1891 நிறுவியிருப்பார். அடுத்தது அயோத்தியதாசரை பற்றின ஒரு கூற்று தான். இதுக்கு நான் சரியான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழில் ஒன்று வெளியிட்டிருப்பார். அதுக்கடுத்த கொஷின் 1898 சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதுக்கப்புறம் 1870 அத்வைதானந்தா சபா நீலகிரியில் ஆரம்பித்தார். இது கரெக்டாக. 1891 திராவிட மகாசபா உருவாக்கியிருப்பார். இது எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். 10th 11th ப்ளஸ் ஓல்டு புக்கிலலாம் இருக்குது. இதில் எல்லா கண்டென்ட்டுமே நான் கரெக்ட் பண்ணி போடுறேன். அடுத்த கொஸ்டின் பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் மெட்ராஸ். ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு நம்ம சென்னைக்கு மாற்றியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் சத்திய சோதக் சமாஜம் அமைப்பை நிறுவியவர் ஜோதிபாய் பூலே. ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார்? விவேகானந்தர். 1897 தோற்றுவித்திருப்பார். அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் முஸ்லீம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகாரி இயக்கம். சர் சையது அகமது கான். அதே கொஸ்டின் தான் அடுத்ததும். அடுத்தது ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் யார்? சர் சையது அகமது கான். அடுத்தது குர்ஆனின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் சர் சையது அகமது கான். யார் அல் ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டது? அபுல் கலாம் ஆசாத். இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். நான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான். தியோபந்த் இயக்கம் உருவாக்குனது மௌலானா ஹுசைன் அகமது. அடுத்தது அகமதியா இயக்கம் உருவாக்குனது மிர்ஷா குலாம் அகமது. அரார் இயக்கம் உருவாக்குனது மௌலானா முகமது அலி. அடுத்த கொஸ்டின் வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. இதில் வந்துட்டு 2 கொஷின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் இயக்கம் முகமதிய இயக்கம், அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. அடுத்த கொஷின் கொல்கத்தாவில் முகமதியாரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்துல் லத்தீப். அடுத்தது ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கத்தோட முழக்கம் தான் அது. அதோட பொருள் வந்துட்டு உண்மை விளம்பி. அடுத்த கொஷின் இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் என்ன? ஸ்திரீ தர்மம். டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் ஜிஜி அகார்கர். அடுத்து தன்னை பின்பற்றியவர்களை அன்புக்குடி மக்கள் என்று அழைத்தவர். இன்றளவும் அன்புக்குடி ஏற்றுகின்றனர். யாருன்னா வைகுண்ட சுவாமிகள் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது தன்னுடைய அன்பை செடி கொடிகள் மீதும் காட்டியவர் வந்துட்டு ராமலிங்க அடிகளார். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலோட சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கும்போது இவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்த வீடியோவில் 10th 11th ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்க சீர்திருத்த இயக்கம் சீர்திருத்தவாதிகள் மொத்தமாக எல்லாமே பார்த்துடலாம்.